ஹாய் டியூட்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்த ஒலிம்பிக் வந்து நிறைய சர்ச்சைகளை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சிங்க. என்னதான் வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் வந்து நிறைய தங்கத்தை பற்றி பேசுவோம். எந்த நாடு வந்து நிறைய தங்கம் வின் பண்ணியிருக்கு, எந்த நாடு வந்து வெள்ளி, எந்த நாடு வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கு, எந்த நாடு டாப் 10 பிளேஸில் இருக்குது, இப்படி நம்ம பேசிகிட்டு இருந்ததை விட இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி நம்ம பேசணும்னு வச்சோங்க, நிறைய சர்ச்சைகளை வந்து கிளம்பிட்டு இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சர்ச்சை, ஸ்டார்டிங்லே ஜூலை 26 தான் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆனது. அங்கேருந்து சர்ச்சைகளுக்கு நடுவே வந்து ஸ்டார்ட் ஆன இந்த ஒலிம்பிக் வந்து அப்படியே வந்து சர்ச்சைகளுக்கு நடுவே தாங்க போயிட்டு இருக்கு. அதையும் மீறி வந்து பாரிஸ் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த ஒலிம்பிக். அதுவும் சுமூகமாக நடத்தி முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? 11th ஆகஸ்டோட இந்த ஒலிம்பிக்ஸ் முடியுது. அதுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன சர்ச்சைகள் எழும்புன்னு தெரியலங்க. இதுவரையுமே பிளேயர்ஸே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பிளேயர்ஸ் மட்டும் இல்லைங்க, அங்கே ஒர்க் பண்றவங்க, அதாவது அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களா, ரெஃப்ரீஸ் இவங்களா, அதாவது கிரிக்கெட்டில் வந்து அம்பையர் மாதிரி இந்த ரெஃப்ரீஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒழுங்காக வந்து அங்கே சாப்பாடு கூட வந்து கிடைக்காம நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ரூம்ல 10 பேர் வந்து தங்குறாங்களாம். சரிங்களா? ரெஸ்ட் எடுக்கிற ரூம்ல அதுல 2 பாத்ரூம் தான் இருக்கும். அது வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2த்துக்கும் சேர்த்து 2 பாத்ரூம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் மிகவும் மோசமா இருக்கு. நிறைய சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்குங்க. அப்படி நிறைய சர்ச்சைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சர்ச்சைகள்லாம் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ல இதுவரையுமே நடந்திருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுவரையுமே வந்து ஒரு 32 ஒலிம்பிக்ஸ் நடந்து முடிஞ்சிச்சிங்க. சரி, அந்த 32 ஒலிம்பிக்ஸை விட இதுதான் மிக மோசமான ஒலிம்பிக்ஸ் நான் பார்த்ததுலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ், சரிங்க, அங்கே விளையாடுற அத்லெட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பேட்மிண்டன் பிளேயர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பேட்மிண்டன் இருக்காங்களே, பிவி சிந்து, அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் 16 வெளியே வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இருந்த ரூமில், சரிங்களா, அவங்க இருந்த ரூமில் வந்து இது இல்லையா, அதாவது ஃபேன் ஓடலையா. சரிங்களா? அங்கே ஏசிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து ஃபேன் தான். அந்த ரூமில் வந்து ஃபேன் மட்டும் தான் இருக்குது, ஏசிலாம் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நல்லா குழுகுலுன்னு இருக்கான். பட் அந்த ரூமுக்குள்ளே போனால் நல்லா பேக்காடாக இருக்குதான். அந்த அளவுக்கு வந்து ஒலிம்பிக் வந்து மிக மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிவி சிந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னு சொன்னேன், ஜூலை 16 அன்னைக்கு நான் ஸ்டார்ட் ஆனதுன்னு சொன்னேன். ஜூலை 16 அன்னைக்கே வந்து இந்த பாரிஸில் வந்து எல்லா கண்ட்ரிஸையும் வந்து இது பண்ணுவாங்க, ஒரு மாதிரி எல்லாத்தையும் வரவேற்பாங்கள்ல. சரிங்களா? பாரிஸ் ஒலிம்பிக் வர கண்ட்ரி எல்லாமே வந்து வரவேற்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 180+ கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து எல்லா டீமையும் வந்து வரவேற்பாங்க. சரிங்களா? வெல்கம் டு ஹானர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லையும் இது வந்து நடக்கிறது வழக்கம் தாங்க. அந்த மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, LGBTQ. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. லெஸ்பியன், கே, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஓரினை சேர்க்கையாளரை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இதுதான் குற்றச்சாட்டு. அதாவது அன்னைக்கே ஒலிம்பிக்ஸ் நடக்கிற அன்னைக்கே வந்து இது வந்து பேசும் பொருளாக மாறிடுச்சுங்க. பாரிஸ்க்கு, பிரான்ஸ் நாட்டுக்கு மிக ஒரு கேவலமான ஒரு இதை நிறைய கண்ட்ரிஸ் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. இதுவரையுமே நடந்த எந்த ஒலிம்பிக்ஸ்லையுமே இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், அந்த LGBTQன்ற கம்யூனிட்டியை வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து சொல்லலை. பட் இந்த பிரான்ஸ் வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? இது வந்து சர்ச்சை, முதல் சர்ச்சை. அதுக்கப்புறம் வந்து பிவி சொன்னது வந்து, அதுக்கப்புறம் இன்னொரு சர்ச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாக்ஸிங் பிளேயர் இருக்காங்கன்னு வச்சோங்க, நம்ம இந்திய பாக்ஸிங் பிளேயர் இருந்து சைனா பாக்ஸிங் பிளேயர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க பாக்ஸிங் கோர்ட்ல இருந்து அவங்க தங்குற இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து 45 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ரூம். அதாவது அவங்க ரூம்ல இருந்து அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அவங்க ஃபைட் பண்ற ஸ்டேடியம் வந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணிட்டு தான் போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரிஸில் வந்து ரொம்ப டிராஃபிக். அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோடு வந்து பலமான ரோடு கிடையாதுங்க, எல்லாம் குண்டும் குழியுமான ரோடு. இதில் இவங்க வந்து அந்த ரூமை விட்டு அவங்க வந்து மேட்சுக்கு போகணுன்னாலே கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் ஆகலாம். சரிங்களா? 2 ஹவர்ஸே அவங்க டயர்டாக இருப்பாங்க. டயர்டானதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே பாக்ஸிங் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது பாக்ஸராக இருக்கட்டும், நிறைய பிளேயர், பாக்ஸிங் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிளேயர்ஸும், அத்லெட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுற எந்த அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து இதுதான் சொல்கிறாங்க. அவங்க ரூமில் இருந்து விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இந்த பேச்சு போயிட்டு இருக்குங்க. இன்னொரு சர்ச்சை என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னு வச்சோங்க, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ட்ரையாங்கிள்னு, சரிங்களா, அதாவது ட்ரை அத்லெட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து ஒரு 3 மேட்ச் ஆடணும். சரிங்களா? அதில் வந்து வின் பண்ணுறவங்க கோல்டு மெடல், இவங்க ஜெயிச்சுப்பாங்க. ட்ரை அத்லெட்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து ஸ்விம்மிங்கில் இருக்கும், அதில் வந்து ஸ்விம்மிங் இருக்கும், ரன்னிங் இருக்கும், சைக்கிளிங் இருக்கும். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு கேமாக இருக்கும். அதில் வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க வந்து கோல்டு மெடல், சில்வர், பிரான்ஸ் இப்படி போயிட்டு இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஓடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரன்னிங், அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாமே 20 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். ரன்னிங் 20 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் சைக்கிளிங் ஒரு 15 கிலோமீட்டர், அப்புறம் வந்து வாட்டரில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு போகணும், ஸ்விம்மிங் இதிலே வரும், அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அட் அ டைமில் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? இதில்
பாரிஸில் தான் நடக்குது சரிங்களா, மெயின் சிட்டியில் தான் இது நடக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரன்னிங் போகிறாங்க, ரன்னிங் போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரோடு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து அவங்க சைக்கிளிங் போகக்குள்ள வந்து ரோடு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கான். அதாவது ரோட்ஸ் எல்லாமே வந்து பிளந்துக்கிட்டு ரொம்ப இதாக இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்து தயாரித்த ரோடு மாதிரியே இருக்கான். இது வந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு விடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்விம்மிங் சரிங்களா. இதால் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் போனோம்ல, அந்த ஸ்விம்மிங் தண்ணி வந்து ரொம்ப ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிச்சாங்க. அதாவது க்ளீனாகவே இல்லையா, அதாவது ஒரு ஆற்றுல தான் அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த இது வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் யாருமே வந்து அதுக்கு போகலையா. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, ஐஓசி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதாவது ட்ரை அத்லெட்ஸ் இருக்கிறது டியூல் அத்லெட்ஸ், அதாவது ஸ்விம்மிங் கட் பண்ணிட்டு ரன்னிங் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னு வந்து இது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஸ்விம்மிங் கட் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஸ்விம்மிங்கை நம்ம போய் முன்னேறி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா. இப்போ வந்து அவங்க சைக்கிளிங் வந்து விட்டுட்டாங்க, இல்லை வந்து ரன்னிங்கில் விட்டுட்டாங்க, ஸ்விம்மிங்கில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய அத்லீட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நிலைமை, சரின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க சரிங்களா. அந்த இதுலேயே வந்து நிறைய அத்லீட்ஸ் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு அந்த இது மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து அடுத்த சர்ச்சை சரிங்களா. இது எல்லாமே வந்து ஸ்மால் வந்து கான்ட்ரவர்சி தாங்க. மிக முக்கியமான கான்ட்ரவர்சி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பாக்ஸிங் நடந்தது. அதுதாங்க ஒலிம்பிக்கே வந்து ரொம்ப தூக்கி இது பண்ணிருச்சு. என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு அத்லீட்ஸ் இருக்காங்க சரிங்களா, உமன் அத்லீட்ஸ் தான். 60 கேஜி பிரிவில் வந்து மீன்ஸ் பாக்ஸிங்கில் வந்து நிறைய இருக்குங்க, வெதர் வெயிட், அதுக்கப்புறம் வந்து வெயிட் வச்சு நீங்கள் அப்புறம் வந்து மிக்சடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாக்ஸிங்லேயே மொத்தம் 12 கேட்டகரி இருக்குது. அந்த 12 கேட்டகரியில் உமன்ஸ் கேட்டகரியில் ஒரு மேட்ச் நடக்குதுங்க சரிங்களா. அது வந்து குவார்டர் ஃபைனல் நினைக்கிறேன், 2 பேருக்கு நடக்குது சரிங்களா. எகிப்துக்கு அப்புறம் வந்து இத்தாலிக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2மே வந்து உமன்ஸ் தான். இந்த மேட்ச் வந்து 46 செகண்ட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. 46 செகண்ட் தான் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இது வரையுமே எந்த ஒலிம்பிக்லேயுமே வந்து ஒரு மேட்ச் வந்து 46, அதாவது 1 மினிட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சதே கிடையாது. இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அத்லீட்ஸ் இருக்காங்க சரிங்களா, அவங்க வந்து நைஜீரியன் சரிங்களா. நைஜீரியன் அத்லீட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 பஞ்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து இது உமன்ஸ் டிவிஷன் சரிங்களா. 2 பஞ்சிலே வந்து அந்த எதிரணி இருக்க அத்லீட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அம்பையர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா என்னால் கண்டினியூ பண்ண முடியல, ஸோ நான் வந்து குயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க 46 செகண்ட்ஸில். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது அவங்க வந்து மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு நிறைய விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு உமன் கூட நான் வந்து மோதவே இல்லை, அவங்க வந்து ஒரு மென் சரிங்களா, அவங்க நான் வந்து மோதினது மென், அவங்க ஒரு பஞ்சிலே வந்து எனக்கு வந்து அவங்க வந்து உமன் மாதிரியே தெரியல, மென்னு மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. இந்த ஒலிம்பிக்கில் வந்து அவங்க கோல்டு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க மேட்ச் 46 செகண்ட்லேயே வந்து அவங்களால முடியல சரிங்களா. ஒரு பஞ்சு விட்டதுமே வந்து அவங்க இது கிழிஞ்சு சரிங்களா, அவங்க தாடை வந்து கிழிஞ்சு லைட்டாக பிளட் வந்தது. ஸோ அதனால வந்து அவங்க போயிட்டாங்கன்னு இல்லை, அந்த பஞ்சிலே வந்து அவங்க நிலை தடுமாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் தான் சரிங்களா. உமன்ஸ் கேட்டகரியில் மோதுனாங்களா நைஜீரியன், அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பிறந்தது வந்து பையனாக பிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் லேட்டராக வந்து பொண்ணாக மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஒலிம்பிக் கமிட்டி இது எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே போயிட்டு அவங்க வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒலிம்பிக் கமிட்டியில் இவங்க வந்து அலோவ் பண்ணாங்க சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சுங்க. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்க டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், எலோன் மாஸ்காக இருக்கலாம், எல்லாருமே வந்து நைஜீரியன் கேர்ளுக்கு எதிராக சரிங்களா அவங்கள வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ நைஜீரியன் சொன்னாலங்க, ஸோ அவங்க வந்து பொண்ணு இல்லைன்னு சொன்னாங்களா, அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க கோல்டு அடிக்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு. என்ன சர்ச்சையாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐஓசி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வந்து மிக மோசமாக, அதாவது ஒரு பாலினமே தெரியாத ஒரு நபரை வந்து இவங்க வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சை போயிட்டு இருந்ததுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான சர்ச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒழுங்காக வந்து டிசிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா ஒரு டீமுக்கு வந்து ஃபேவராக வந்து அவங்க டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு டீமுக்கு, இப்போ சைனா ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃப்ரி வந்து அந்த சைனா டீமுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுறாங்க. இல்லை வந்து ஃப்ரான்ஸ் இருக்கா, ஃப்ரான்ஸ் டீம் மட்டும் ஃபேவர் பண்ணுறாங்க. இல்லை வந்து கொரியன் டீம் இருக்கா, கொரியன் டீம் மட்டும் ஃபேவர் பண்ணுறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அத்லீட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரெஃப்ரி வந்து ஒழுங்காக வந்து கொடுக்க மாட்டாங்க. யார் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸை கொடுக்காம, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. அவங்க வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நானே ஒரு சில மேட்ச் நான் பார்க்கக்குள்ள எனக்கு இதே டவுட் இருந்து, ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, பட் வந்து இவங்க பாயிண்ட்டை கம்பேர் பண்ணுறது இவங்க பாயிண்ட் கம்மியாக இருக்குது, பட் வந்து இவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்களை விட, ஆனால் இவங்க பாயிண்ட் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதனால வந்து ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஆஃப்டர் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சரிங்களா. மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து அவங்க கேட்பாங்க.
ஒலிம்பிக்ன்றது சும்மா இல்லைங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து 1896 வந்து ஸ்டார்ட் ஆனது, கிரீஸில் ஸ்டார்ட் ஆன ஒலிம்பிக். 32 ஒலிம்பிக் இதுவரை நடந்திருக்கு. இந்த ஒலிம்பிக்கில் எந்த ஒரு சர்ச்சையுமே இதுவரையுமே வந்து எந்த ஒரு ஒலிம்பிக்லையுமே இந்த மாதிரி குற்றச்சாட்டை எந்த ஒரு பிளேயருமே வச்சதில்லை. பட் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஃபேன் இல்லை, காற்று இல்லை, தண்ணிலாம் ஒழுங்காக எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு வந்து ரூம்ஸே ஒழுங்காக அலாட் பண்ணல, ஃபுட்டே எங்களுக்கு வந்து ஒழுங்காக தர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 9 பில்லியன், BILLION சரிங்களா. பில்லியன் மீன்ஸ் 1 பில்லியன்னா 8,500 crores சரியா. ஆக்சுவலாக வந்து பாரிஸோட பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 8 பில்லியன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நிறையா பிளேயர்ஸ் வராங்களா, ஸோ அவங்களுக்காக வந்து ஃபுட்டு, அப்புறம் வந்து நிறையா அத்லீட்ஸ்க்கு வந்து நிறைய இது பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் ஸ்டேடியம் நிறையா இருக்குது. பட் மற்ற ஸ்டேடியம்லாம் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி பாரிஸில் வந்து ஸ்விம்மிங் ஸ்டேடியம் இதெல்லாம் கட்டணும்ல. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 பில்லியன் வந்து செலவாயிடுச்சு. இதுதான் வந்து சிக்கனமான ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பட்ஜெட் வந்து 8 பில்லியன், ஆனால் நடத்தி முடிக்கிறது 9 பில்லியனை வந்து நடத்தி முடிக்கிறாங்கன்னா பாரிஸ் வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆத்லீட்ஸ்க்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியல. ரொம்ப லாங்காக வந்து இவங்க வந்து பிளேயர், அதாவது ரூமில் இருந்து அவங்க மேட்ச் விளையாடுறது ரொம்ப லாங்காக இருக்குது, ஒரு ஃபேன் வசதி கூட இல்லை, சாப்பாடு கூட ஒழுங்காக போடல. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து பிளேயர்ஸ் விடுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஆஃப்டர் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நிறைய நாடுகள் வந்து ஒலிம்பிக் கமிட்டி மேலே வந்து கேஸ் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கேஸ் போட்டோம்னு வச்சோங்களேன், அது வந்து தப்பாக போயிடும் சரிங்களா. ஸோ ஒலிம்பிக் இன்னும் ஒரு 1 வீக்கில் முடிஞ்சு, நெக்ஸ்ட் வீக் சண்டேயோடு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து IOC, இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இதுக்கான நிறைய சொல்யூஷன் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் ஒலிம்பிக் பார்த்துட்டு இருக்கீங்களா பார்க்கலையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.